ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்? பார்ட் 1 டைமென்ஷனல் ஃபார்முலா வரைக்கும் பார்த்திருந்தோம். அதுல ஒரு 20 to 23 டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்திருந்தோம். ஸோ அதுல பார்ட் 1 நம்ம சொல்றதுனால பார்ட் 1 கீழே இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு காலமையும் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் ஆல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கம்ஸ் அண்டர் பார்ட் 1. பார்ட் 1க்கு கீழே என்னெல்லாம் வருது, அதோட ஃபார்முலா ஒரு சிம்பிள் என்ன, அதோட எஸ்ஐ யூனிட் என்ன, அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன, எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து பார்ட் 2. ஏன் பார்ட் 2 சொல்றோம்னா, இப்ப பார்ட் 2 கீழே என்ன டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கு அப்படின்றத குவான்டிட்டி மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். குவான்டிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அலாங் வித் த ஃபார்முலா டோட்டலா நான் எவ்வளவு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்குன்னு சொன்னேன், 90 பிளஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்கு இல்லையா? சோ 91 நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நீட்டோட கொஸ்டினுக்கு வந்து நம்ம 1 கொஸ்டினுக்கு 1 மினிட் டைம் தான் எடுத்துக்க முடியும். அவ்வளவும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். அண்ட் டு ரிலேட் ஈஸியா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட் பண்றதுக்கு இந்த பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சிம்பிள் வந்து என்ன, ஜி. இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ல ஃப்ரம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F is equal to Gm1 m2 by r ஸ்கொயர். ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா? அண்ட் G is the gravitational constant. அப்போ G can be written as G is equal to as force is expressed in Newton. இப்போ G ஓட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம் ஸ்கொயர். பிகாஸ் நம்ம G எப்படி எழுதலாம், F into R square divided by M1 M2. நியூட்டன் நம்ம வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்ம பார்ட் 1ல பார்த்திருந்தோம் இல்லையா, கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் into மீட்டர் ஸ்கொயர் divided by கிலோகிராம் ஸ்கொயர். இப்போ கிலோகிராம் ஸ்கொயர் கிலோகிராம் to the power 1 ஆயிடும். It can be written as kilogram power 1 in the denominator. Numeratorல போயிடுச்சு அப்படின்னா kilogram to the power -1. Meter into meter, meter cube. In second inverse power 2. So G ஓட SI யூனிட் என்ன நமக்கு, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கிலோகிராம் ஸ்கொயர் இல்லாம கிலோகிராம் இன்வர்ஸ் மீட்டர் கியூப் per செகண்ட் ஸ்கொயர். அப்ப டைமென்ஷனலோட ஃபார்முலா எப்படி எழுதலாம், G is equal to அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கிலோகிராம் இன்வர்ஸ் m பவர் -1, m பவர் 3, l பவர் 3, s பவர் -2, t to the power -2 is the dimensional formula for gravitational constant. So part 2 கீழ நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது என்ன, gravitational constant. Second one, Planck's constant. Planck's constant வந்து h. From energy of light E is equal to h nu. E into the energy, h Planck's constant, nu ன்றது frequency. அப்ப h எப்படி எழுதலாம், energy by frequency. இது ரெண்டுமே நம்ம எங்க பார்த்திருக்கோம், பார்ட் 1ல பார்த்திருக்கோம். அப்ப டைரக்டா எழுதிடலாம், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஸ்கொயர் is the SI unit for energy and for frequency s power -1. அப்ப how can we write this, kilogram meter square s power -1 because s power -1 -2ல வந்து -1 ஆயிடும். இப்ப டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் Planck's constant என்ன, m l ஸ்கொயர் e to the power -1. பார்ட் 1 நான் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், ஆங்குலர் மொமெண்டம்க்கும் Planck's கான்ஸ்டன்ட்டுக்கும் நமக்கு சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா. தேர்ட் ஒன் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா permittivity in free space. That is simple one, epsilon naught. From electrostatic force F is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 divided by R square. இதுல epsilon naught தான் என்ன நமக்கு, permittivity in free space. So to find the SI unit or dimension of epsilon naught எப்படி எழுதலாம், Q1 Q2 divided by நம்ம யூனிட்டும் டைமென்ஷனும் எழுதும் போது கான்ஸ்டன்டிவ் வேல்யூஸ் இக்னோர் பண்ணிடலாம். அப்ப இட் இஸ் F into R ஸ்கொயர். Q ஸ்கொயர்னா என்ன நமக்கு, Q1 Q2 Q ஸ்கொயர் எழுதிடலாம், கூலும் ஸ்கொயர்.
கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்ப கூலும் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? நம்ம பார்ட் 1லயே பார்த்திருந்தோம். சார்ஜஸ் ஆம்பியர் செகண்ட். அப்ப ஆம்பியர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர் as கூலும் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்ப நியூட்டன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? நியூட்டன் இஸ் அதர்வைஸ் கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்டு மீட்டர் ஸ்கொயர். டினாமினேட்டர் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் நியூமரேட்டர் போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் கிலோகிராம் இன்வர்ஸ் மீட்டர் இன்டு மீட்டர் ஸ்கொயர் m பவர் -3 s பவர் -2 s பவர் +2 இந்த நியூமரேட்டர். அப்ப s பவர் -2 மேல போயிடுச்சுன்னா s பவர் 2 + 2 s பவர் 4 a பவர் 2. So SI unit for epsilon naught. அப்ப epsilon naught ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? கிலோகிராம் இன்வர்ஸ்னா m பவர் -1, m பவர் -3 னா l பவர் 3, s பவர் 4 னா t பவர் 4, a பவர் 2 as a பவர் 2 in place of dimensional formula. அப்ப first one gravitational constant, second one Planck's constant, third one permittivity in free space, fourth one என்னன்னு பாத்தீங்கன்னா permeability in free space. permeability வந்து mu naught. permeability எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா from the formula of speed of light c is equal to 1 by square root of mu naught epsilon naught. இதுல இருந்தும் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா for you to remember the value of the value இல்ல வேல்யூ வந்து mu naught ஓட வேல்யூ என்ன 4 pi into 10 to the power -7 வரும் இல்லையா? பட் டைமென்ஷனல் ஃபார்முலாக்கு மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் as a ஷார்ட்கட். நான் கொடுத்த ஷார்ட்கட் உங்களுக்கு mu naught ஓட டைமென்ஷன் எதை எடுத்தா கிடைச்சிரும் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு mu naught ஓட டைமென்ஷன் கிடைச்சிரும். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் என்ன? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் டிவைடட் பை I ஸ்கொயர் வந்து a பவர் 2. அப்ப அதோட யூனிட்டா எழுதுறோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் a பவர் -2. இதை வந்து நீங்க எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? to find only the SI unit or dimension. mu naught ஓட டைமென்ஷன் வந்து எதுல இருந்து எடுக்கலாம்? நம்ம கிலோகிராம் m s பவர் -2 a பவர் -2 ல இருந்து m l t பவர் -2 a பவர் -2 is the dimensional formula for mu naught. இல்ல மேம் mu naught ஓட ஆக்சுவல் ஃபார்முலா எதுல இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன எடுத்தோம்? k q1 q2 divided by r square எடுத்தோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி இங்கேயும் என்ன k qp1 qp2 divided by r square ல இருந்து எடுக்கலாம். என்ன மேம் அது k qp1 qp2 பாத்தீங்கன்னா இந்த qp1 is the symbol for pole strength. pole strengthனா என்ன அப்படின்னா current into length. I வந்து current into L வந்து length. அப்ப qp1 qpd என்ன? pole strengths இல்லையா? அப்ப from F is equal to k என்ன எழுதிடலாம்? qp square divided by r square. k என்ன நமக்கு magnetic effectsல mu naught by 4 pi. mu naught by 4 pi ல mu naught மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4 pi நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். because while writing units or dimensions we ignore constants and numbers. So mu naught is equal to 4f into r square divided by qp square. இப்போ force எப்படி எழுதுவோம்? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் into r square வந்து மீட்டர் ஸ்கொயர் divided by whole strength current into length. So it is I square into m square. m square cancel ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஃபோர்ஸோட யூனிட் ஸ்கொயர் ஆஃப் தி கரண்டோட யூனிட். அதுல இருந்து அகைன் நமக்கு SI யூனிட் என்ன கிடைக்கும்? கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் into a பவர் -2. அதோட டைமென்ஷன் எழுதணும்னா m l t to the power -2 a to the power -2 is the dimensional formula for permeability in free space. So permeability வந்து நமக்கு எத்தனாவது குவாண்டிட்டி? under part 2 fourth one, then fifth one. நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எல்லாமே இதுலயே பார்த்துட்டோம். பார்ட் 1லயே பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 1க்கு கீழே இருக்க ஒவ்வொரு யூனிட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க போறோம். இப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நமக்கு என்ன?
from Ohm's law, V is equal to IR. Resistance எப்படி calculate பண்ணலாம்? R is equal to V by I. இப்போ V யோட யூனிட் அண்ட் டைமென்ஷன் நம்ம பார்ட் 1ல ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? That is kilogram meter square per second cube A power minus 1 by current A. அது எப்படி எழுதலாம்? M L square P power minus 3 A power minus 1 is the dimensional formula for resistance. A power minus 1 by A என்ன ஆயிடும் நமக்கு? A to the power minus 2. So it is M L square P power minus 1 A power minus 2. Sorry dear students. So resistance ஓட dimensional formula என்ன? M L square P power minus 3 A power minus 2. Then 6th one. Resistance கடந்து capacitance. Capacitance ஓட formula C is equal to Q by V. இப்போ சார்ஜோட யூனிட் நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஆம்பியர் செகண்ட் இல்லையா? ஆம்பியர் செகண்ட் பை பொட்டன்ஷியலுக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் per second cube A power minus 1. But when it goes to the numerator, எல்லாமே நமக்கு numerator படிச்சுனா positive powers negative ஆகும், negative powers positive ஆகும் மாறிடும். It is kilogram inverse M power minus 2, S power minus 3, S power 1. என்ன ஆயிடும்? S power plus 4. A power minus 2, A power 1, A power 2. இப்போ capacitance ஓட dimensional formula என்ன? M power minus 1, L power minus 2, P power 4, A power 2. Is the dimensional formula for capacitance. Next one. Inductance. Inductance ஓட formula நம்ம எதுல இருந்து எடுத்துக்கலாம்? Induced EMF is negative of L into rate of changing current. இல்லையா? அதுல L தான் என்ன நமக்கு inductance. As induced EMF is measured in volt. அப்ப அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? V எடுத்துக்கலாம். அப்ப dt when it goes to the other side, V into dt நம்ம time t எடுத்துக்கலாம். by current di I எடுத்துக்கலாம். which is equal to L. அதோட யூனிட்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? V into t by I. V க்கு வந்து kilogram meter square per second cube ampere inverse into time வந்து yes divided by for current it is ampere. So when it goes to the numerator, yes S power minus 3 என்ன ஆயிடும்? S power minus 2. A power 1 numerator படிச்சுனா A power minus 2. The unit for inductance is that kilogram meter square per second square A power minus 2. But dimension of L என்ன எழுதலாம்? M L square T power minus 2 A power minus 2. Yeah, yes. அப்போ இந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியலோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா RLC இது எல்லாத்தோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஈஸி. பொட்டன்ஷியலோட டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா M L ஸ்கொயர் T பவர் minus 3 A பவர் minus 1. இதே ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா M L ஸ்கொயர் T பவர் minus 3 A பவர் minus 2. கெப்பாசிட்டன்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா பாத்தீங்கன்னா M power minus 1 L power minus 2 T power 4 A power 2. And inductance ஓட dimensional formula M L square T power minus 2 A power minus 2. So நம்ம potential ஓட dimensional formula ஞாபகம் வச்சிருந்தோம்னா resistance, capacitance, inductance இது எல்லாத்துக்குமே நம்ம 20 secondsல அதோட dimensions derive பண்ணிடலாம். How come? ஏன்னா R க்கு நமக்கு V by I, L க்கு நமக்கு V into T by I, C க்கு நமக்கு Q by V. So RLC இது எல்லாத்துலயுமே நமக்கு பொட்டன்ஷியலோட யூனிட்டோ டைமென்ஷனோ நமக்கு காமனா இருக்கு. அப்ப V ஞாபகம் வச்சுக்கிட்டா RLC இது மூணுமே நம்ம ஈஸியா எழுதிடலாம். Then next one. Stephen's constant. Eighth one வந்து Stephen's constant. The Stephen's constant ஓட formula என்னன்னு பாத்தீங்கன்னா radiant energy or intensity of a black body is that it is sigma into T power 4.
சிக்மா தான் என்ன? ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப ரேடியன்ட் எனர்ஜி ஆர் இன்டென்சிட்டி ஃப்ரம் பார்ட் 1 நம்ம ஈயோட டைமென்ஷன் இங்க வந்து ரேடியன்ட் எனர்ஜி ஆஃப் அ பிளாக் பாடி தட் இஸ் சேம் ஆஸ் இன்டென்சிட்டி. அப்ப அதோட டைமென்ஷனை நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம்? mt⁻³ from part 1. இப்ப டைரக்டா எழுதும் போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு E/T⁴. அதோட யூனிட் என்ன இருக்கும்? கிலோகிராம் செகண்ட் கியூப். SI unit for radiant energy or intensity. ஞாபகம் இருக்கணும்ன்றதுனால நான் திரும்ப எழுதுறேன். ரேடியன்ட் எனர்ஜி ஆர் இன்டென்சிட்டி. அப்ப சிக்மா என்ன? E/T⁴. எனர்ஜியோட டைமென்ஷன் mt⁻³ என்ன எழுதிடலாம்? K⁴. சிக்மாவோட டைமென்ஷன் என்ன இருக்கும்? m(T⁻³ K⁻⁴ is the dimensional formula for Stephen's constant. Then 9th one. Universal gas constant. Universal gas constant வந்து R from PV is equal to mu or T. into V pressure into volume. So pressure volume இது எல்லாத்துக்குமே நம்ம part 1லயே calculate பண்ணிருப்போம் இல்லையா? So for pressure it is from part 1 pressure P has a dimensional formula m L⁻⁻1 T⁻⁻2. Volume V ஓட dimensional formula L cube. எப்பவுமே நம்ம P into V அப்படின்னா that is work done ஞாபகம் வச்சுக்கலாம். thermodynamicsல பார்ப்போம் இந்த சாப்டர்ல work done is P into dV. dW is equal to P into dV ன்னு thermodynamicsல நம்ம படிப்போம். இந்த இடத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா what do you guys get? m L⁻⁻2 T⁻⁻2 m L⁻⁻1 T⁻⁻2 into L cube is equal to work done. So m L⁻⁻1 L⁻3 என்ன ஆயிடும்? L⁻2 T⁻⁻2. இங்க பாருங்க ஈஸியா நமக்கு pressure into volume is also work done. அப்ப PV க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? m L² T⁻⁻2 which is equal to R divided by mu என்ன? muன்றது number of moles. அதோட யூனிட் என்னவா இருக்கும்? மோல். T வந்து டெம்பரேச்சர். அப்ப அதோட யூனிட் என்னவா இருக்கும்? கெல்வின். divided by mu into T. It is R is equal to m L² T⁻⁻2 divided by mole Kelvin. As a dimension m L² T⁻⁻2 mole inverse Kelvin inverse is the dimensional formula for universal gas constant. அப்போட SI unit என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? As it is joule. So joule per mole Kelvin is the SI unit for universal gas constant. Then 10th one. Boltzmann constant. என்னடா மேம் லைனா Planck's constant, gravitational constant, universal gas constant, Stephen's constant, Boltzmann constant சொல்றாங்களேன்னு பாத்தீங்கன்னா இது என்னெல்லாம் என்ன பிசிக்கல் குவான்டிட்டி ஆர் கான்ஸ்டன்ஸ் எல்லாம் நமக்கு பார்ட் 2 கீழே வருது. அதோட ஃபார்முலா என்னன்னு மட்டுமாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல ஈஸியா நம்ம 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதோட ஆவரேஜ் வெயிட்டேஜ் என்ன? நமக்கு 2 கொஸ்டின்ஸ். நம்ம எல்லா டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்க கஷ்டம். அப்ப பார்ட் 1 பார்ட் 2 நீங்க ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணணும். Boltzmann constant. நமக்கு KB is symbol for many quantities. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக நான் Boltzmann constant எப்படி எழுதுறேன்? KB ன்னு எழுதுறேன். ஓகே? சோ Boltzmann constant ஓட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா universal gas constant by Avogadro number. இது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். But it is m L² T⁻⁻2 mole inverse Kelvin inverse by Avogadro number ஓட யூனிட் என்ன? mole inverse. mole inverse cancel ஆயிடுச்சுன்னா dimensional formula for Boltzmann constant is m L² T⁻⁻2 K⁻⁻1. அப்ப அதோட SI யூனிட் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு ஜூல் per Kelvin.
Then next one. Is constant. இதுவும் நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் thermal properties of matterல வந்து நம்ம ரேடியேஷன் கான்செப்ட் பார்ப்போம். அது கீழே வர கான்செப்ட்ஸ் தான் என்ன வீன்ஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லால இருந்து வீன்ஸ் கான்ஸ்டன்ட். மேக்ஸிமம் வேவ்லென்த் இன்டு டெம்பரேச்சர் இஸ் constant. It is Wien's constant. The temperature into wavelength என்ன wavelength is measured in meter. அதோட யூனிட் என்னவா இருக்கும் மீட்டர் கெல்வின். SI யூனிட். அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா for wavelength it's expressed in meter, it is L. For temperature expressed in Kelvin, it is K. So Lk is the dimensional formula for Wien's constant. Then 12th one. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு electric dipole moment, magnetic dipole moment. Electric flux, magnetic flux. Is equal to 2qd. Magnetic dipole moment வந்து 2L QP. ஏன்னா QP தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் போல் ஸ்ட்ரென்த் எடுத்திருக்கோம் இல்லையா. இங்க D டிஸ்டன்ஸ், இங்க L லென்த், மேக்னெட்டிக் லென்த். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். அப்போ P-யோட யூனிட் என்ன எழுதலாம்? சார்ஜுக்கு ஆம்பியர் செகண்ட். SI யூனிட் எழுத போறோம். For charge it is ampere second meter. So meter into ampere second. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதுறோம் அப்படின்னா it is LAT or LTA. அடுத்து M ஓட SI யூனிட் டைமென்ஷனல் ஃபார்முலா. போல் ஸ்ட்ரென்த்க்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் ஆம்பியர் மீட்டர். So it is ampere meter into meter ampere meter square. இங்க என்ன இருக்கும் நமக்கு A L square A is the dimensional formula for magnetic dipole moment. எப்படி electric dipole moment and magnetic dipole moment பார்த்தோமோ அதே மாதிரியே electric flux and magnetic flux. Electric flux வந்து E dot A is electric flux. Similarly, magnetic flux D dot A is magnetic flux. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம பார்ட் 1 ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா. அதுல இருந்து என்ன எழுதிடலாம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எழுதிடலாம்.